Chapter 4, Exercise 4.2, Question number 16 கான solution. Question number 16. If the letters of the word garden are permuted in all possible ways and the strings thus formed are arranged in a dictionary order, then find the rank of the word garden and danger. அதாவது கார்டனுங்கிற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை வரிசை மாற்றத்துக்கு உட்படுத்தி கிடைக்கும் எழுத்து சரங்களை ஆங்கில அகராதியில் உள்ளது போன்று வரிசைப்படுத்தும் போது அந்த 6 எழுத்துக்களை மட்டும் வச்சு ஆங்கில அகராதியில் உள்ளதை போன்று வரிசைப்படுத்தும் போது கிடைக்கும் வார்த்தைகளில் கார்டனுங்கிற வார்த்தை எத்தனாவதாக வரும், அதே போல் டேஞ்சருங்கிற வார்த்தை எத்தனாவதாக வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கார்டனுங்கிற வார்த்தையில் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் 6 எழுத்து வார்த்தைகள். இதை நம்ம 2 வழியில் போடலாம் ஒவ்வொரு கணக்கையும். முதலாவது வழி நம்ம எப்படி கற்றுக்குறோம் அப்படிங்கிறது பொறுத்தது. இதில் இத்தனையாவது வார்த்தை என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். முதலாவது மெத்தடில் ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்டனுங்கிற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை வந்து அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதிக்கிறோம். அதாவது அகரவரிசைப்படி ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து என்ன வரும்னா ஏ வரும், பிசிடி இருக்குது, அடுத்தது இ இருக்குது, எஃப்க்கு அப்புறம் ஜி இருக்குது, HIJKLMN இருக்குது, அடுத்தது கடைசியாக வந்து ஆர் இருக்குது. மொத்தம் 6 எழுத்துக்கள். இதில் மொத்தம் 6 லெட்டர்ஸ் இருக்குது. 6மே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. இதில் 6ஐயுமே யூஸ் பண்ணி எழுதக்கூடிய மொத்த வார்த்தைகள் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தோம்னா 6 ஃபேக்டோரியல். 6 ஃபேக்டோரியல் எவ்வளோனா 5 ஃபேக்டர் 120, 6 ஃபேக்டோரியல் 720 வேர்ட்ஸ் எழுதலாம். இந்த 720 வேர்ட்ஸில் கார்டனுங்கிற வார்த்தை எத்தனாவது அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 720 வேர்ட்ஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் ஏயில் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏயில் ஆரம்பிக்கக்கூடியது 7 தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. அப்போ அடுத்து உள்ள 5 எழுத்துக்களை எத்தனை வழிகள் நிரப்பலாம் அப்படின்னா 5 ஃபேக்டோரியல். 5 ஃபேக்டோரியல்னால் எவ்வளவு 120. அப்போ ஏயில் ஆரம்பிக்கக்கூடியது எவ்வளவுனா 120 வார்த்தைகளை எழுதலாம். அடுத்தது டியில் ஆரம்பிக்கும் வார்த்தைகள் எத்தனை இருக்கும், டியில் ஆரம்பிக்குதுன்னா மற்ற எழுத்துக்கள் மீதிதான் எவ்வளோ இருக்கும், மொத்தம் 6ல் டியை விட்டுட்டோமா பாக்கி இருக்க 5. அப்போ 5 ஃபேக்டோரியல். இப்போ டியில் ஆரம்பிக்கிறது 120 வார்த்தைகள் இருக்கும். நமக்கு தேவையானது ஜியில் ஆரம்பிக்கணும். கார்டனுங்கிற வார்த்தை தான் எத்தனாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ ஜி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அடுத்தது ஈயில் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள் எத்தனை இருக்கும், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் இ, அது எவ்வளவு அப்படின்னா அது மறுபடியும் ஒரு 5 ஃபேக்டோரியல் 120. அப்போ மொத்தமாக இது வரைக்கும் எவ்வளவு வந்துன்னா 360 வேர்ட்ஸ் ஆரம்பிச்சிட்டு டிக்ஷனரியில். இப்போ நம்ம அடுத்து வரக்கூடியதான் நமக்கு தேவையானது. ஏன்னா ஏவில் ஆரம்பிச்சாச்சு, டியில் ஆரம்பிச்சாச்சு, ஈயில் ஆரம்பிச்சாச்சு, இப்போ ஜி. அப்புறம் ஜியில் இப்போ அடுத்த எழுத்து நமக்கு என்ன வேணும்னா ஏவில் ஆரம்பிக்கணும். ஜியில் முதல்ல இந்த ஆர்டர் படி பார்த்தோம்னா ஜிஏ தான் ஆரம்பிக்கும். அதே தான் ஃபஸ்ட் வேர்டு. அப்போ ஜிஏவில் ஆரம்பிக்க தான் நமக்கும் வேணும். அதனால் ஜியையும் சேர்த்துக்கலாம், ஏவையும் சேர்த்துக்கலாம். அடுத்து தான் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறோம் ஜிஏடியில் ஆரம்பிக்கக்கூடிய எழுத்துக்கள். இப்போ ஜிஏ ரெண்டுமே சேர்ந்து வந்துடுது. ஏன்னா இப்போ ஜியில் ஆரம்பிக்கிறது அப்படின்னா அடுத்தது எழுத்து வந்து முதல்ல எழுத்து என்ன இருக்கும், ஏவும் இருக்கும். இப்போ ஜியில் ஆரம்பித்து அடுத்த எழுத்து தேடினோம்னா என்ன கிடைக்கும், அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் ஏ தான் ஃபஸ்ட்டு வரும். நமக்கு தேவையான வார்த்தையும் வந்து ஜிஏவில் தான் வேணும். அதனால் ஜிஏவில் ஆரம்பிக்கிறதுனால ஜிஏவில் அடுத்த எழுத்துக்கு போகிறோம் செலக்ட் பண்ணுறதுக்கு. அப்போ ஜிஏடியில் ஆரம்பிக்கும் வார்த்தைகள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஜிஏடின்னு ஆரம்பிக்கிறது. அப்போ 3வது எழுத்து நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. மீதம் இருக்கக்கூடியது 3 எழுத்து. அப்போ 3 எழுத்துக்களை எத்தனை வழிகளில் நம்ம எழுதலாம்னா 3 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் வழியில் எழுதலாம். அப்போ எவ்வளோதுன்னா 6 வழிகளில் எழுதலாம். அடுத்து ஜிஏடிக்கு அப்புறம் ஜிஏஇ வரும். ஜிஏஇ என ஆரம்பிக்கும் வார்த்தைகள் எத்தனை இருக்கும், அதே மாதிரி ஜிஏஇ என ஆரம்பிக்கும் வார்த்தைகள் எத்தனை இருக்கும் அப்படின்னா அதுவும் வந்து 3 ஃபேக்டோரியல் இருக்கும். இப்போ அது ஒரு 6. அடுத்தது ஜிஏஇ முடிஞ்சிட்டு அடுத்து நமக்கு ஈக்கு அப்புறம் என்ன இருக்குது, ஜி வராது. ஏன்னா ஜி தான் முன்னாடி எழுதிட்டோமே, அதே எழுத்து திரும்ப நம்ம போட முடியாது. இப்போ ஜிஏஎன்ல ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள் எத்தனை வரும், அடுத்தது ஜிஏஎன்ல ஆரம்பிக்கக்கூடியது அது ஒரு 3 ஃபேக்டோரியல். ஏன்னா மீதம் இருக்கக்கூடிய 3 எழுத்துக்கள் என்ன, ஜிஏஎன் போயிட்டுனா மீதம் இருக்கக்கூடியது டிஇஆர். இதை நம்ம வந்து 3ஐயும் மாற்றி எழுதினோம்னா அதில் ஒரு 6 வார்த்தைகள் எழுதலாம். இவ்வாறாக நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. இப்போ அடுத்தது ஜிஏஎன் எழுதியாச்சு, அடுத்தது ஜிஏஎன் எழுதியாச்சுன்னா அடுத்தது ஜிஏஆர் தான். இப்போ நமக்கு தேவையான வார்த்தை வந்து ஜிஏஆரில் தான் ஆரம்பிக்கணும்.
இப்போ GAR அடுத்த எழுத்து அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் முதல் எழுத்தை எடுத்துக்கணும். முதல் எழுத்து எடுத்தோம்னா அதுதான் நமக்கு தேவை. அப்போ டியிலையும் ஆரம்பிச்சிருது, ஈலையும் ஆரம்பிச்சிருது, என்னன்னு ஆரம்பிச்சிருது. அப்போ கார்டன். அப்போ இந்த 6 இது முடிஞ்சோடனே அடுத்து வரக்கூடியது நமக்கு என்ன ஆகிடுது, தேவையான வார்த்தையாகிடுது. GAN முடிஞ்சோன்னா அப்போ GARDE என்ற வார்த்தை வந்து அடுத்த வார்த்தையாக நமக்கு கிடைச்சிருது. இப்போ கார்டன் தான் நமக்கு தேவை. GAN முடிந்த அடுத்த அல்பபெட்டிக் ஆர்டரில் GAR தான் ஆரம்பிக்கணும். அந்த GARல ஃபஸ்ட்டே வந்து நமக்கு வந்துடுது. அப்போ அது ஒரே வார்த்தை. அப்போ அதுதான் நமக்கு தேவையான வார்த்தை. அதாவது கார்டன் அப்படிங்கிறது அடுத்த ஒன்றாவே நமக்கு வந்துடுது. அப்போ இது வரைக்கும் எத்தனை வார்த்தைகள் டிக்ஷனரியில் எழுதியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு 120, 120, 120, 360, இது ஒரு 18, 378, 378 + 1, அப்போ 379, 379th வேர்டு தான் என்னது, கார்டன் அப்படிங்கிறது. இந்த டிக்ஷனரி ஆர்டரில் எழுதும்போது 379வது வார்த்தை நமக்கு கார்டன் கிடைக்கும். இதை நம்ம வந்து இது லாங் மெத்தட் மாதிரி தெரியலாம், இருந்தாலும் இதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான முறை. இதில் நமக்கு ஷார்ட்கட் மெத்தட் ஒன்று இருக்குது, அதையும் தெரிந்து கொள்வோம். இப்போ இதில் வந்து நமக்கு வந்து இந்த வார்த்தை 150வது வார்த்தை என்ன, 170வது வார்த்தை என்ன, எதை வேணாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம். மொத்தம் 720 இடத்துல எந்த வேர்டு கேட்டாலும் நம்ம எழுதலாம். எத்தனையாவது வார்த்தையை கண்டுபிடிக்கணும்னாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரேங்க் ஆஃப் த வேர்டு டிக்ஷனரி எந்த வார்த்தையும் கண்டுபிடிக்கலாம். அதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு. இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அடுத்து இரண்டாவது முறைப்படி ஃபஸ்ட்டு கார்டன் அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கோம். இது ஷார்ட்கட் மெத்தட் GARDEN கார்டன் அப்படின்னு எழுதிக்கிறோம். இதில் அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் நம்பர்ஸ் போட்டுடுறோம். அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் நம்பர்ஸ் படி ஃபஸ்ட்டு வந்து ABCD E 3, 4 வந்து G, 5 வந்து N, 6 வந்து R அப்படின்னு கிடச்சிருது. இப்போ அந்த ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறோம். இதை விட ஸ்மாலர் நம்பர் எத்தனை இருக்குன்னு பார்க்குறோம். ஸ்மாலர் இதை விட சிறியதாக இருக்கணும், எத்தனை இருக்குன்னு பார்க்குறோம். எந்த பக்கம், இந்த ரைட் சைடு பார்க்குறோம். இதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியதில் எது எத்தனை ஸ்மாலர் இருக்குது, 1 2 3 3 நம்பர்ஸ் இருக்குது. இப்போ 3. அடுத்தது 1ஐ விட சின்னது எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஒன்றுமே இல்லை, இப்போ 0. அடுத்தது 6ஐ விட ஸ்மாலர் பார்க்குறோம், 3 இருக்குது, அப்போ 3. அடுத்தது 2ஐ விட ஸ்மாலர் இல்லை, இப்போ 0. 3ஐ விட ஸ்மாலர் அந்த பக்கம் இருக்கா, இல்லை. 5ஐ விட ஸ்மாலர் இருக்கா, இல்லை அப்படின்னு எழுதிடுறோம். அப்புறம் இதோட என்ன பண்ண போகிறோம், லாஸ்ட்லேருந்து எழுத போகிறோம். இதில் 0 ஃபேக்டோரியல், இதில் 1 ஃபேக்டோரியல், இதில் 2 ஃபேக்டோரியல், இதில் 3 ஃபேக்டோரியல், இதில் 4 ஃபேக்டோரியல், இதில் 5 ஃபேக்டோரியல். இதை இதோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதனாலே தெரியுது நமக்கு, மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு +1 போட்டுக்கணும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னா இதில் ரிப்பீட்டட் கிடையாது. இப்போ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னா நமக்கு தேவையான அந்த டிக்ஷனரி ஆர்டர் கிடச்சிரும். இப்போ 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ப்ளஸ் இது 0 ஆகிடுது. இது 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 அப்படின்னு எழுதலாம், இல்லை 3 × 3 ஃபேக்டோரியல் எழுதலாம். அப்புறம் இது 0 ஆகிடுது. அப்புறம் இதுவும் 0, இதுவும் 0 ஆகிடுது. இப்போ 5 ஃபேக்டோரியல் எவ்வளோதுன்னா நமக்கு 120 இன்ட்டு 3, அடுத்தெல்லாம் 0 ஆகிடுது. 3 ஃபேக்டோரியல் எவ்வளோதுன்னா 6, 6 இன்ட்டு 3 ப்ளஸ் 1. இப்போ 120 இன்ட்டு 3 எவ்வளோதுன்னா 360, இது ஒரு 18 ப்ளஸ் 1, அப்போ எவ்வளோதுன்னா 379. இப்போ ரேங்க் ஆஃப் த வேர்டு அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருது. இதுதான் ரேங்க் ஆஃப் த வேர்டு கார்டன் அப்படிங்கிறது. இதை ஷார்ட்கட் வேலை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஷார்ட்கட்டில் நம்ம முக்கியமாக கவனிச்சிக்க வேண்டியது, ரிப்பீட்டட் வந்தால் அதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம பார்க்க போகிறோம் பிற்பகுதியில். இதில் இதை விட ஸ்மாலர் நம்பராக இருக்கணும். ஸ்மாலர் நம்பர் எத்தனை இருக்குன்னு லெஃப்ட் இந்த நம்பருக்கு இந்த பக்கம் ரைட் சைடு எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம எழுதிக்கிட்டு, அதோட லாஸ்ட்லேருந்து 0 ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியல் எழுதிட்டு அதை மல்டிப்ளை பண்ணி நம்ம போட வேண்டியதான். இதுலேயே நம்ம இப்போது 2வது சம் ஒன்று இருக்குது, அதையும் இந்த ஷார்ட்கட் மெத்தடில் போடுவோம். அப்புறம் லாங் மெத்தடில் அப்புறம் போடுவோம். டேஞ்சர் அப்படிங்கிறது எத்தனையாவது வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் இது 2வது பகுதி டேஞ்சர் அப்படிங்கிறத நல்லா இடம் விட்டு எழுதிக்கும். DANGER டேஞ்சர். இதில் அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் நம்பர் எழுதுவோம். முதல்ல ABCDEF
எஃப்ஜி ஹெச்ஐஜேகே எல்எம்என் ஓபிக்யூஆர். அப்போ 6க்கும் நம்ம நம்பர் போட்டோம். இப்போது இதில் எத்தனை ஸ்மாலர் நம்பர், இதை விட ஸ்மாலர் நம்பர் எத்தனை இருக்குன்னு எழுத போகிறோம். இதை விட ஸ்மாலர் நம்பர் எத்தனை இருக்குது? 1 இருக்குது. அப்போ 1. இதை விட ஸ்மாலர் நம்பர் இருக்கா? இல்லை, 0. இதை விட ஸ்மாலர் நம்பர் இருக்கா? இருக்குது. எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அப்போ 2. இதை விட ஸ்மாலர் நம்பர் இருக்கா? 1 இருக்குது. இதை விட ஸ்மாலர் நம்பர் அந்த சைடு இல்லை. இதை விட ஸ்மாலர் நம்பர் இல்லை. ஓகே, லாஸ்ட்லேருந்து எழுதுவோம். 0 ஃபேக்டோரியல், 1 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டோரியல், 5 ஃபேக்டோரியல். இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்? ஒரு +1 போட்டுக்கணும். +1 போட்டுக்கிறோம். இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுறோம். 0. இதுவும் 0 தான். இது 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1. அடுத்தது 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2. அப்புறம் ப்ளஸ் இருக்குது. இது 0 ஆகிடுது. இதில் 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1. இதுதான் நமக்கு ரேங்க் கிடைக்குது. 5 ஃபேக்டோரியல் 120 இன்ட்டு 1. அப்புறம் இது 3 ஃபேக்டோரியல் வந்து 6 இன்ட்டு 2. 2 ஃபேக்டோரியல் 2 இன்ட்டு 1. அடுத்தது லாஸ்ட்டாக ஒரு 1. இப்போ 120 1 டைம். அடுத்தது 6 2s are 12. அது 2 + 1. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் 15. அப்போ 150 135th ரேங்க். அப்போ ரேங்க் ஆஃப் த வேர்டு எவ்வளவு அப்படின்னா 135. எதோட ரேங்க்கு? டேஞ்சர் அப்படிங்கிற வார்த்தையோட ரேங்க் வந்து 135 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடும். இதே லாங் மெத்தடில் நம்ம லாங் மெத்தட்னு சொல்ல முடியாது, அதான் ஒரிஜினல் மெத்தட். அதுலேயும் கண்டுபிடிப்போம். இப்போது ஃபஸ்ட்டு டேஞ்சருங்கிற வார்த்தையை எழுதிக்கும். அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அதில் உள்ள எழுத்துக்களை எழுதினோம்னா ஏற்கனவே எழுதுனது தான். ஏற்கனவே இதுக்கு முதல்ல நம்ம பார்க்கும்போது எழுதுனது தான் அதே வார்த்தைகள். ADEGNR அதே வார்த்தையை தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ADEGNR அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எழுதுகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஏவில் ஸ்டார்ட் ஆகிறது, ஏயில் ஆரம்பமாகுது அப்படின்னு சுருக்கமாக எழுதிக்கும். எத்தனை ஏயில் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள் எத்தனை இருக்குது அப்படின்னா 5 ஃபேக்டோரியல். எவ்வளோ ஆரம்பிச்சுன்னா மிச்சம் இருக்குது 5 எழுத்துக்களை 5 ஃபேக்டோரியல் வேஸில் மாற்றி மாற்றி எழுதலாம். வரிசை மாற்றங்கள் எவ்வளோனா 120. அடுத்து டியில் தான் நமக்கு தேவையானது ஆரம்பிக்கணும். அப்போ டியில் ஆரம்பிக்கணும். அதோட மொதல் எழுத்தை சேர்த்துக்கும் ஏ. அப்போ நமக்கு தேவையானது டேஞ்சர். அப்போ டேஞ்சருங்கிற வார்த்தை தான் நமக்கு வேணும். DANGER. அப்போ ரெண்டாவது எழுத்தும் நமக்கு அடுத்ததாகவே அல்ஃபபெட்டிக் ஆர்டர்லேயே வந்துடுது. அப்போ DA சேர்த்துட்டு அடுத்து ஈயில் ஆரம்பிக்கிறது எத்தனை? DAEயில் ஆரம்பம். DAEயில் ஆரம்பிக்கிறோம். மீதம் இருக்கிறது 3. அந்த 3 எழுத்துக்களை எத்தனை வழிகளில் நம்ம பண்ணோம்னா 3 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல் அப்படின்னா 6. ஓகே, அடுத்தது DAE, அப்புறம் DAG. DAGயில் ஆரம்பிக்கிறது எத்தனை எழுத்துக்கள்? DAGயில் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள் எத்தனை இருக்கும்? அது ஒரு 3 ஃபேக்டோரியல். மீதம் இருக்கிற எழுத்துக்களில் அந்த 6 வழிகள் எழுதலாம். இப்போ 6 வார்த்தைகள் எழுதலாம். அடுத்தது மறுபடியும் DAGனா அடுத்து DAN. அதுதான் நமக்கு தேவை. அப்போ DANல ஸ்டார்ட் பண்ணுவோம். DAN நம்ம எழுதியாச்சு. மறுபடியும் அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அடுத்த எழுத்துக்கு வர்றோம். DAN எழுதியாச்சு. அடுத்து DANEயில் ஆரம்பிக்கிறது எத்தனை? DANE அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னா 4 எழுத்து இருக்குது. மிச்சம் 2 எழுத்து தான் நம்ம வரிசை மாற்றலாம். இப்போ 2 ஃபேக்டோரியல், அதில் ஒரு 2. DANE எழுதியாச்சு. அடுத்து DANG அடுத்தது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். DANG அதில் வந்துடும். லாஸ்ட்டாக 6. அப்போ அல்ஃபபெட்டிக் ஆர்டர்லேயே வந்துடுது. அப்போ அடுத்த வார்த்தையே டேஞ்சர்னு நமக்கு ஆரம்பிச்சிருது. இப்போ DANGER அப்படின்னு இருக்கிற சொல் வந்து அடுத்ததாகவே வந்துடுது. நமக்கு அது அடுத்த வார்த்தையே அதுதான். DANEயில் எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு அடுத்த டிக்ஷனரி ஆர்டரில் DANEக்கு அப்புறம் DANG எழுத ஆரம்பித்தோம்னா அதில் முதல் உள்ளதே டேஞ்சருங்கிற வார்த்தை தான். அப்போ அது நமக்கு கிடச்சிருது. இப்போ டோட்டலாக நமக்கு எத்தனை டேஞ்சருங்கிற வார்த்தை வந்து எத்தனை? இப்போ 120, 132, 134, 135. அப்போ 135 135வது வார்த்தை வந்து டேஞ்சர் அப்படின்னு கிடைக்குது. அப்போ கார்டனுங்கிற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை நம்ம வந்து டேஞ்சருங்கிற வார்த்தை எத்தனையாவது வார்த்தையாக வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 135வது வார்த்தை. இது வந்து ரேங்க், தரம் அப்படின்னு அழைக்கப்படுது. ரேங்க் ஆஃப் த வேர்ட்,
தரம் என அழைக்கப்படுது. இப்போ டேஞ்சருங்கிற வார்த்தையோட தரம் வந்து 135 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்குது. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 2 மெத்தடில் போட்டிருக்கோம். ஒன்று வந்து ஷார்ட்கட் மெத்தட், இன்னொன்று வந்து லாங் மெத்தட்னு சொல்ல முடியாது. இதுதான் நமக்கு கற்றுக்க வேண்டிய ஒரு மெத்தட். ரெண்டுமே புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.